அனைவருக்கும் வணக்கம். ஸோ OnePlus Nord 2 நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஓஎஸில் குறிப்பிட்டு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் நீங்களாக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதை பற்றி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா OnePlus கிட்ட ஆஃபிஷியலாக சொல்லியிருக்கேன், இந்த ஓஎஸோட தாப்பா இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படிங்கிறது போல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக ஒரு சேட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு OnePlusோட Nord 2 இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத அந்த வீடியோட ஆரம்பத்திலே சொல்லுவேன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஓஎஸ் எல்லாம் பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2ஓட லீட் ஸ்பெக்ஸ் எல்லாம் பற்றி பார்த்துக்கலாம். அதை பற்றிலாம் அந்த வீடியோவில் பேசல. முழுக்க ஓஎஸை பற்றின ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக தான் இருக்க போது. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்ட்டு பார்த்துருந்தோம் அந்த வீடியோவில். பழைய வீடியோவில் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலில் OnePlus அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லையும் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லையும் அந்த வீடியோ இருக்கும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கண்டென்ட்குள்ளே வருவோம். இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு இப்போ அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்குறதுக்கு அப்படின்னா வந்து சேஞ்சஸ் உள்ள வழக்கமான OnePlusோட Nord சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் குறிப்பிட்டு வந்து OnePlus Nord 2 பார்க்குறதுக்கு. பட் ஓஎஸ் அப்படின்ட்டு வரையில் இங்கே இவங்க செய்கிற வேலை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நான் டீட்டெயில்டாகவே சொல்லிடுறேனே. ஃபஸ்ட்டு அந்த ஓஎஸ் என்ன ஓஎஸில் வரப்போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா OnePlusோட கலர் ஓஎஸில் OnePlusோட ஆக்சிஜன் ஓஎஸில் தான் வரப்போகுது. ஆக்சிஜன் ஓஎஸ் 11.3 அப்படிங்கிற ஓஎஸ் அப்டேட்டட் வெர்ஷனோட வரப்போகுது. அப்பாடா ஆக்சிஜன் ஓஎஸ் வருதா, சந்தோஷம்டா சாமி, உங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதோட பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பற்றியா ஆரம்பத்தில் ஒரு சேட் நியூஸ் இருக்குது. இதோட சேட் நியூஸ் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னதான் இது ஆக்சிஜன் ஓஎஸ் 11.3ஓட OnePlus Nord 2 ரிலீஸ் ஆக போனாலுமே இருந்துக்கிட்டு இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த குறிப்பிட்ட ஓஎஸோட பில்ட் ஸ்கிரிப்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது அதுக்கு யூஸ் பண்ண கோடிங், அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது ரீசெண்டாக ஓப்போ OnePlusம் கொலாப் பண்ணிடுங்க. இதனால தான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன அஃபிஷியலாக இந்த டீசர் எல்லாம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லுக் இப்போ கொடுத்துருந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனால தான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் லுக் கொடுக்கப்பே சொல்லியிருந்தாங்க நான் OnePlus Nord 2 பார்த்தி அப்படின்னா ஆக்சிஜன் ஓஎஸ் 11.3ல லான்ச் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் OnePlusோட ஆக்சிஜன் ஓஎஸ் 11.3 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க கோடிங் வந்துட்டு நாங்கள் கலர் ஓஎஸ்லேருந்து இன்டகிரேட் பண்ணி தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறது போல் சொல்லியிருக்காங்க. அதாவது இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா OnePlusோட ஒரு சொந்த ஓஎஸ், எந்த வகையான மாற்ற கருத்தும் கிடையாது. பட் இனிமேட்டு வரப்போகிற எல்லா ஆக்சிஜன் ஓஎஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போட கலர் ஓஎஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா OnePlusோட கலர் ஓஎஸில் இன்டகிரேட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஆக்சிஜன் ஓஎஸ் வருதுன்னு அதே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது இந்த OnePlus Nord 2 வந்தோடனே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் சொல்கிறது ஃபேக்குன்னு நினைப்பீங்க. பட் கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் தான் OnePlus Nord 2 லான்ச் ஆகணும்னு நடக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோ நாட்கள் கூட இல்லை, 2-3 நாளில் OnePlus Nord 2 லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச் ஆனோடனே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒன்று போடுறேனே. யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. இது வரைக்குமே யூஸ் பண்ண OnePlusோட ஆக்சிஜன் ஓஎஸ் எப்படி இருந்துச்சா அது அந்த அளவு கூட எதிர்பார்க்கல, அதில் பாதி அளவு கூட இனிமேட்டு வரப்போகிற ஆக்சிஜன் ஓஎஸில் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது போல் எல்லாருமே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்தாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது OnePlus Nord 2ல் மட்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இனிமேட்டு வரப்போல எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிறது போலே சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக OnePlus Nord 2 இருக்குது, அதுக்கு பிறகு வரப்போகிற OnePlus ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வரப்போகிற ஆக்சிஜன் ஓஎஸில் எல்லாமே கலர் ஓஎஸ் இன்டகிரேட் பண்ணி தான் வரப்போகுது அப்படிங்கிறது போல் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருடம் வந்தது, போன வருடம் வந்தது, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கெல்லாம் Android 12 அப்டேட் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா. இனிமேல் Android 12 வரல, Android 12 வந்தோன்னா அதுக்கான அப்டேட் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா. அந்த குறிப்பிட்ட அப்டேட்டோடையே என்ன செய்வாங்க அப்படின்னா, என்னதான் இது ஒரு பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஒரு பியூரான ஆக்சிஜன் ஓஎஸ் ஆல் மட்டுமே ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட ஒரு ஆக்சிஜன் ஓஎஸ் ஆல் மட்டுமே இருந்த ஒரு பழைய ஸ்மார்ட் ஃபோனை கூட Android 12 அப்டேட் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஓஎஸையும் இன்டகிரேட் பண்ணி அந்த குறிப்பிட்ட ஆக்சிஜன் ஓஎஸையுமே Android 12க்கு அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கலர் ஓஎஸும் இன்டகிரேட் ஆகி வரும் அப்படிங்கிறது போல் ஒரு சோகமான தகவல் தான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது கண்டிப்பாக ஒரு OnePlus யூசர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹேட்டிங் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் OnePlus சூஸ் பண்ணுறதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். ஓஎஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆக்சிஜன் ஓஎஸ் நிஜமாலுமே வேறு லெவல். நீங்கள் OnePlus யூஸ் பண்ணுறீங்க, ஆக்சிஜன் ஓஎஸ் உங்களோட டிவைஸில் ரன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தவிர கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. ஸோ OnePlusோட Nord 2ல இன்டகிரேட் பண்ணி வந்தால் ஓகேயா, ஐ மீன் கலர் ஓஎஸும் OnePlusோட இந்த ஓஎஸும் ஆக்சிஜன் ஓஎஸும் கொலாப் பண்ணி வந்தால் ஓகேயா, இன்டகிரேட் பண்ணி வந்தால் ஓகேயா, இல்லை எனக்கு பியூரான முந்தி உள்ள ஆக்சிஜன் ஓஎஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். தவறாமல் அதையுமே
உங்களோட கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோட கண்டு நான் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான டெக் நியூஸ் எல்லாம் நீங்களுமே டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். தவறாமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டு ப்ரெஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட வரக்கூடிய பெல்லைக்கனே அழுத்தி ஆல் அப்படின்ற விஷயம் பண்ணிச்சுக்கோம். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்கள் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.